ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுத்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ரிப்பன் பக்கோடா மொறுன்னு செஞ்சாச்சு. அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரிப்பன் பக்கோடா பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லா தீபாவளிக்கும் ரிப்பன் பக்கோடா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே செய்வோம். அது குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மெஷரிங் கப்பில் 2 கப்பு மாவு எடுத்துக்கலாம். கடையில் வாங்குறதோ அல்லது வீட்டில் அரைச்சது எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 கப்புக்கு 1 கப்பு, அதே கப்பில் ஒரு மெஷரிங் கப்பு பொட்டுக்கல்லை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை ஜல்லிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஜல்லிச்சாச்சு. இப்போது அந்த ஜார்லேயே ஒரு 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள், எள், இது 3 சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகாய் பூண்டு அரைச்சலைகளை அதையே நம்ம அது கூடவே சேர்த்து வடிகட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்பூனில். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடான எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிட்டு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு வச்சாச்சு பாருங்கள். இப்போது இந்த முறுக்கு அச்சில் இந்த நாடா பக்கோடா போடுறது போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவு ஃபில் பண்ணி இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். நல்லா ஃப்ரீயாக வருது ஃப்ளோவாக. இப்போ மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக ஃப்ரீயாக வருது. இந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த கடாய் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ சிம்மில் தான் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இப்போது ஒரு 40 செகண்ட் 50 செகண்ட்ஸில் அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் ஒரு 40 செகண்ட் விட்டு எடுத்தால் போதும். சூப்பரான ரிப்பன் பக்கோடா குயிக்காக ரெடி ஆயிரும். நல்லா மொறுன்னு இருக்குது. பார்க்குறக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா மொறுப்பாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த நாடா பக்கோடா செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. பிகினர்ஸும் கூட ஈஸியாக பண்ணலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய மாவுலையும் அதே புழிஞ்சு விட்டுட்டு கருவேப்பிலை போடும்போது நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. கருவேப்பிலையோடு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உடனே செய்யலாம். குயிக்காக செய்யக்கூடியது காரம் இந்த ரிப்பன் பக்கோடா தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தீபாவளியை சேஃபாக கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி பை நளினி. பாய். தேங்க்யூ.